வைக்கலையும் நெல்லையும் கொடுக்குது, நீ நெல்லை வீட்டுக்கு கொண்டு வா, வைக்கலை திருப்பி போட்டுருன்னு சொன்னான். நம்ம பாஸ்கர் சாவேன்னு குஜராத்துக்காரர் என்ன பண்ணாரு, தென்னை மரத்திலிருந்து உளுந்த மட்டையெல்லாம் தென்னை மரத்திலேயே போட்டாரு. அந்த தென்னை மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்கு, வருஷத்துக்கு 300 சராசரிக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கு. அங்க என்ன செய்யுது, மண்புழுவும் கரையானும் பூமியில ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு தடவை மழை பெஞ்சா 10 அடி ஆழத்துக்கு அங்க தண்ணி போய் நின்னுக்குது. வருஷம் முழுதும் அந்த மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து இப்ப கோயம்புத்தூர் விவசாயிகள், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து இப்ப மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் எல்லாம் போய் செஞ்சுட்டு இருக்கிறான். இதை பார்த்துட்டு வந்து கரூர் மாவட்ட விவசாயிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மூணாவது நம்ம கர்நாடகாக்காரவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, கரும்பு கொள்ளையில கரும்பை வெட்டின பிறகு தோகையை நிலத்துக்குள்ள போட்டாங்க. இப்ப அங்க மண்புழு எல்லாம் அங்க உழுதுகிட்டே இருக்கு பூமியில. ஒரே ஒரு தடவை நட்டதுல இருந்து 24வது தடவை இப்ப அறுத்து எடுத்துக்கிறான். அப்ப அன்னைக்கு என்ன கரும்பு இருந்ததோ அந்த கரும்பு ரகம் இருக்கு. இப்ப 4 வருஷத்துக்கு ஒருக்கா கரும்புல ரகத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க பழைய ரகம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு, 449 இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு தடவை நட்டது திரும்ப திரும்ப அறுத்து எடுத்துக்கிட்டே இருக்கான். 50 டன் கரும்பு வெட்டுறீங்கன்னா 5 டன் தொகை. இந்த 5 டன் தொகைக்கு தீ வைக்க சொல்லி நம்ம விஞ்ஞானிகள் யோசனை சொல்லி கொடுத்தான். தீ வைக்கும் போது நம்ம பூமி வந்து செங்கல் மாதிரி ஆயிடுச்சு. கல் இருக்கிற இடத்துலதான் தீய வைப்பாங்க. அப்ப அந்த மண் வந்து கெட்டி ஆயிடுது. அப்ப ஒவ்வொரு வருஷமும் 5 டன் தொகையை நிலத்துல பரப்பி தீய வச்சு கொளுத்தீங்கன்னா பூமியில இருக்கிற உயிரெல்லாம் செத்து கெட்டுத்தரையாயிடுச்சு. நிறைய ரசாயன உரம் தான் வித்தது, விவசாயி கடனாளி ஆனார். ஆனா இயற்கை விவசாயத்துக்குள்ள தொகையை திருப்பி போட்டு அதை சாணி தண்ணியை உள்ள தெளிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, பூமி வந்து மண்புழுடைய இருப்பிடமாகி அது ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கு, உழுதுகிட்டே இருக்குது. அதனால விளைச்சல் கூடிக்கிட்டே போகுது, செலவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப கரும்பு தொகையை கொண்டு வந்து வாழைக்கொள்ளையில போட்டுறாங்க, கரும்பு தொகையை கொண்டு வந்து தென்னந்தோப்புல போட்டுறாங்க. இது பேர் மூடாக்குன்னு பேர். உலகம் முழுவதும் இயற்கை வழி வேளாண்மையில மிக முக்கியமானது மூடாக்கு போடுறது. அதாவது நாம வெயில இருக்கும்போது நம்ம களைச்சு போயிடும். தலையில ஒரு துண்டை வச்சுக்கிட்டோம்னு சொன்னா வெயில் நம்மளை தாக்க முடியல. அது மாதிரி பூமியை எப்போதும் மூடியே வைக்கணும். பூமியை மூடி வைக்கிறதுக்கு ஒரே வழி கிடைக்கிற கழிவுகளை பூமியில போட்டு மூடி வைக்கிறது. அப்ப அதுலயே அமிர்த கரைசலை தெளிச்சிட்டு அதே மண்புழுவை விட்டோம்னு சொன்னா அது நிலங்கிறது குப்பை மோடு மாதிரி இருக்கும். எப்போதும் குப்பை மோட்டில் வளர்ற பூசணி கொடி பெருசு பெருசா காய்க்குது, குப்பை மோட்டில் விளையிற தக்காளி பழம் நிறைய படத்துல நிறைய காய்க்குது. அதனால நிலத்தை குப்பை மேடாக்கணும். இது இயற்கை வழி வேளாண்மை. இப்படி எல்லாம் போயிருக்கு, வெவ்வேறு இடத்துல போயிருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் இப்ப மாறிட்டு இருக்காங்க. இயற்கை விவசாயத்தில் பூச்சிகளை விரட்டுவது எப்படி? இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. பூச்சிகள்ங்கிறது இந்த சின்ன பிள்ளையில இந்த நம்ம விவசாயிகள் மத்தியில சொல்லுவாங்க, பூச்சாண்டி காட்டுறான். இந்த சின்ன பிள்ளைகள் வந்ததுனாக்கா அழுதுனா இந்த மாதிரி பூச்சாண்டி வரான்னு பயமுறுத்துவாங்க. அது மாதிரி பூச்சியை காட்டி நம்மளை பயமுறுத்திக்கிறான். பூச்சியை காட்டி பயமுறுத்தி நம்ம விவசாயத்தை நம்ம தலையில கட்டியிருக்கான். 15,000 வருஷமா நாம பூச்சியை கொள்றதுக்கு எதுவும் செய்யல விவசாயி. 100 கோடி வருஷமா பூச்சிகள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் புது பயிரெல்லாம் உண்டாச்சு, புது மரம்லாம் உண்டாச்சு. பூச்சிகளை வந்து கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பூச்சிகளை கட்டுப்படுத்தணும். பூச்சிகளை கட்டுப்படுத்த நாம செய்ய வேண்டியதில்லை. இப்போ ஒரு பூச்சியை தட்டாம்பூச்சி சாப்பிடுது, ஒரு பூச்சியை குளவி சாப்பிடுது, ஒரு பூச்சியை சிலந்தி பூச்சி சாப்பிடுது, ஒரு பூச்சியை தவளை சாப்பிடுது, நம்ம தோட்டத்துக்கு வர்ற பறவைகள்லாம் சாப்பிடுது, சிட்டுக்குருவி சாப்பிடுது, இந்த மின்சார கம்பியில உட்காந்துக்கிற சிட்டுக்குருவிகளை வந்து அதை பொறுக்கிட்டு போய் சாப்பிடுது, கரிச்சான் சாப்பிடுது, கொக்கு சாப்பிடுது. உழுவர நேரத்தில் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது, அது பூமிக்கு எல்லாம் புழுவெல்லாம் முடிச்சு அது பொறுக்கிட்டு போயிட்டே இருக்கு. காக்கா நம்ம மாட்டு கழுத்துல உட்காந்துட்டு காதில் இருக்கிற உண்ணியெல்லாம் பொறுக்கி தின்னுட்டே இருக்கு. இது மாதிரி 450 வகையான பறவைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம விஷத்தை தெளிக்க நம்ம பறவைகள் நம்ம தோட்டத்துக்கு வராமல் போயிடுச்சு. நம்ம பூமியில இருந்த நல்ல செய்யற பூச்சிகள்லாம் செத்து போயிடுச்சு. ஆகையினால இந்த பூச்சிகள் பெருகிடுச்சு. அதனால உலகம் முழுவதும் இன்னைக்கு புரிஞ்சுட்டாங்க, ரசாயனம் தெளிச்சதுனாலதான் நம்ம பயிர்கள் வந்து பூச்சியால் பாதிக்கப்பட்டது. அதனால ரசாயனம் தெளிக்கிறத நிறுத்திட்டாவே சரியா போயிடும். இருந்தாலும் சில நேரத்தில் பருவம் தவறி போகுது. அந்த பருவம் தவறி போற நேரத்தில் நம்ம பயிர் பாதிச்சிருமோன்னு பயப்படுறோம். அப்ப என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். மூலிகை பூச்சியை கொல்ல வேண்டியதில்லை, மூலிகை பூச்சி விரட்டி தயாரிக்கிறோம். நம்ம ஆடு மாடு திங்காத செடி கொடிகள், ஆடாதொடை, ஆடுதுன்னாப்பாலை, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உன்னிமுள்ளு செடி, தைல மரத்து இலை, இது மாதிரி 19 இலை சொல்லியிருக்கேன். இதுல ஏன் 19னா இதுல ஒரு 5-6 இலை எல்லா ஊர்லயும் இருக்கும். அவைகளை கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டு வெட்டணும். உரலை போட்டு இடிச்சா சட்னி மாதிரி வந்துடும். அதை பானைக்குள்ள போடணும், மாட்டு மூத்திரத்தை ஊற்றி நிரப்பணும். 10 நாள் ஆயிடுச்சுன்னா மூலிகை பூச்சி விரட்டி தயார்.
அந்த வடிகட்டி எடுத்து அதை 10 பங்கு தண்ணி சேர்த்து தெளிச்சோம்னா தாய்ப்பூச்சி நம்ம பயிரில் வந்து உட்காந்து முட்டை போடாது. இதுக்கு பேர் தான் மூலிகை பூச்சி வரட்டின்னு சொல்றோம். இதுலயும் கட்டுப்படலைன்னா நம்ம மக்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் புகையில தூள் சேர்த்தா கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் பெருங்காய பொடியை சேர்த்தாக்க கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் வெள்ளங்காய பூண்டை வந்து நசுக்கி அதை உடுக்குள்ள சேர்த்தா கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் இஞ்சி சாறை சேர்த்துக்கிட்டா கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் பச்சை மிளகாய் இடிச்சு அது சாறை சேர்த்தா கட்டுப்படும். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாலும் கட்டுப்படும். இது மாதிரி நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறதை விட பயிர்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்றதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அமிர்த கரைசல்லாம் தெளிக்கிறோம், பஞ்சகவி எல்லாம் தெளிக்கிறோம், மீன் அமிலத்தெல்லாம் தெளிக்கிறோம், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இயற்கை விவசாயத்தை பற்றி விவசாயிகளின் பார்வை மற்றும் விழிப்புணர்வு. இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய விவசாயிகள் ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கினாங்க. தயங்குறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க, விவசாயத்தில் நிறைய லாபம் எடுத்துட்டு அந்த விஞ்ஞானிகள் சொல்றது மாதிரி நம்ம கூட கார்ல போகலாம், மாடி வீடு கட்டலாம், இப்படியெல்லாம் நினைச்சிருந்தாங்களே, அது நடக்கல. இருந்தாலும் அவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம குட்டிகரணம் போடுறோம், கஜகரணம் போடுறோம், இப்படியே மேலுக்கு வர முடியல, இவங்க ரொம்ப சுலபமா சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் தயக்கத்தில் இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இப்படி செய்யறான், ஜப்பான்ல இப்படி செய்யறான், குஜராத்ல இப்படி செய்யறான், கர்நாடகாவில் இப்படி செய்யறான்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அது கிடையாது. இந்த சத்தியமங்கலத்தில் இப்படி செய்யறாரு, இந்த அரச்சலூர்ல இப்படி செய்யறாரு, இந்த நசியனூர்ல இப்படி செய்யறாரு, இந்த கரூர்ல செய்யறாரு. ரெண்டாவது, இந்த இயற்கையில விளையிற பொருள்களுக்கு சந்தை இன்னும் உருவாகல. அதனால இயற்கையில விளைஞ்சு நல்ல சாமானை கொடுத்தா அதுக்காக கொஞ்சம் அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு இன்னும் ஒன்றும் உருவாகல. நான் ஸ்வீடன் போயிருந்தேன். அங்க பார்த்தாக்க அந்த சந்தையில கிரீன் ஃபுட்னு தனியா ஒரு பிரிவு வச்சிருக்கான். இயற்கையில விளைஞ்ச தனியா கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப ரசாயனம் போட்டு விளைஞ்சது என்ன விலைக்கு விற்குதோ அது ₹1 விற்குதுன்னா இயற்கையில விளைஞ்சதுக்கு ₹1.25 கொடுத்து வாங்கிட்டு போறோம். அது வித்து முடியறதுக்குள்ள இது வித்து போயிடுது, அந்த இயற்கையில விளைஞ்சது வித்து போயிடுது. அப்ப இந்த நுகர்வோருக்கு அதுபடிய விழிப்புணர்ச்சி வந்துருச்சு. அப்ப நாம் வந்து விவசாயத்தை மட்டும் பேசினாங்க கிடையாது, நுகர்வோருக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். இந்த இயற்கையில விளைஞ்ச பொருட்களுக்கு இந்த விற்பனை கடையை வந்து தொடங்கி வைக்கணும். அங்கதான் பாக்கி இருக்குது. மற்றபடி விவசாயிகள் வேகமா பாய போறாங்க இயற்கையை நோக்கி. முன்னால இருக்கிறவங்க ஒரு 70 இயர்ஸ் 90 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கா அப்படின்க்கா இதே மாதிரி இயற்கை உரங்கள் பண்ணி தான் அவங்க உடம்பு நல்லா வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அது கெமிக்கல் வந்த பிறகுதான் நம்ம எல்லாம் இந்த லெவலுக்கு 50 வயசு 40 வயசுக்கு மேல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்ல தெம்பே இல்லாம இருந்துச்சு. அவங்க இப்போ 90 இயர்ஸ் ஆனாலும் ஒரு துண்டு அரிசி எடுத்துட்டு வர சொன்னாக்கா தோல்ல தூக்கிட்டு வர்றாங்க. நம்மளால 25 வயசுல அதை தூக்க முடியாதுயா. அதுக்கு முன்னால நம்ம பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணும்போது தான் ஓரளவுக்கு மண்ணுக்கு இப்ப கொஞ்சம் சக்தி இருக்கு. இதுக்கு மேல போக போக அதே நம்ம ரசன அந்த கெமிக்கல் போட்டேனாக்கா இந்த மண்ணு சக்தியே கம்மியாயிரும். சத்தியமங்கலத்தில் இயற்கை விவசாயம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு அவர் பண்ணை போய் பார்த்து அதுக்கப்புறம் நானும் இயற்கை விவசாயம் மாறினேன். 96 99 கடைசி 10வது மாசத்துல இருந்து முழுமையா இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன். முதல் முறையா அவங்க அங்கிருந்து ஒரு மரபு வகையான நெல் கொடுத்தாங்க, பவானி நெல். அந்த நெல்லை தான் முதல் முறையா இயற்கை விவசாயம் செஞ்சு பார்த்தோம். நல்லா வந்தது. அதுக்கப்புறம் மற்ற பயிர்கள்ல கரும்பு, மஞ்சள் இது எல்லாமே முழுமையா மாத்திரணும்னு முடிவுல 2000 இருந்து ஆரம்பிச்சுங்க. இதோட 6வது வருஷம், 6 வருஷமா இயற்கை விவசாயம். ரசாயன உரம் போட்டு மண்ணு கட்டிடுச்சுங்க. அதுவும் இல்லாம முட்டு வலி செலவு கூடிட்டே இருந்தது. அந்த நம்ம வந்து வெளியீடு பொருள் எதுவும் வாங்காம நம்ம எதை தயார் பண்றோமோ அதைவே உரமா பயன்படுத்திக்கணும். நம்ம வெளியிலிருந்து எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். ஆரம்பத்துல இயற்கை விவசாயம் பண்ணா விளைச்சல் குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. அது போக போக சரியாயிருச்சு. இப்போ ரசாயன உரம் போடுற விவசாயியோட நாங்கள் கூடுதலாக மகசூல் எடுக்கிறோம்.
இயற்கைக்கு எதிரான எந்த ஒரு செயலும் மனிதகுலத்திற்கே எதிரானது என்று நடந்த பல சம்பவங்களே சான்று. இனியும் தாமதிக்காமல் கம்பெனிகளின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு இயற்கை விவசாயத்திற்கே திரும்பி நமது பாரம்பரிய விதைகளையே பயிரிட்டு வருங்கால சந்ததிகளுக்கு வளமானதொரு வாழ்வளிப்போம். பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம். ஆனம் தனம் தனனம் தனம் தனனம் தனம்